வெல்கம் டு டெக் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு டெக் நியூஸ் என்னென்னு பார்ப்போம். நோக்கியா பார்த்தீங்கன்னா 3 ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. நோக்கியா 8.3, 5.3, 1.3. இதில் நோக்கியா 8.3 தான் உங்களோட முதல் 5G ஃபோனாக விளங்குது. இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனில் குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் கேமரா. இந்த ஃபோன் மே எண்டில் இந்தியாவில் லான்ச் ஆகுன்னு எதிர்பார்க்கலாம். இந்திய மதிப்பில் சுமார் 47,000 இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நோக்கியா 1.3 பார்த்தீங்கன்னா குவால்காம் 215 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நோக்கியா 5.3 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நோக்கியா 1.3 பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய் இருக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். நோக்கியா 5.3 15,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 8.3 47,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். HMD கனெக்ட் பார்த்தீங்கன்னா புது சிம் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிம் கார்டை 120 கண்ட்ரியில் யூஸ் பண்ணலாம். இந்த சிம் கார்டுக்கு 14 நாட்கள் வேலிடிட்டி. இந்த சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னா 10 யூரோ மதிப்பில் ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த 10 யூரோ இந்திய மதிப்பில் 800 ரூபாய். இந்த 800 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ரீசார்ஜ் பிளானை நம்ம போட்டுக்கலாம். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அடிக்கடி வெளியூர் போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம என்னதான் ரீசார்ஜ் பண்ணாலும் இதோட வேலிடிட்டி 14 நாட்களுக்கு மட்டும்தான். ஷயோமியோட MIUI 12ஓட அப்டேட் ஷெட்யூல் இப்போ லீக் ஆயிருக்கு. இந்த லீக்கை வச்சு பார்க்கும்போது பீட்டா டெஸ்டிங் செப்டம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அஃபிஷியல் லான்ச் டிசம்பர் மாதத்தில் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். சாம்சங் அவங்களோட கர்னல் கோடை வச்சு பார்க்கும்போது அவங்க 2 865 ப்ராசஸோட ஃபோன்களை உற்பத்தி பண்ணுறது மாதிரி பார்க்க முடியுது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு 2ஆகவும் இருக்கலாம், நோட் 20ஆகவும் இருக்கலாம். ஆப்பிள் அவங்க ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இது எதற்காகன்னு பார்த்தோம்னா கொரோனா காரணமாக டிமாண்ட் கிரியேட் ஆகிறதால ஒருத்தருக்கு 2 டிவைஸ் மட்டுமே கொடுக்கறதா ஆப்பிள் தரப்புலேருந்து சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம கடைசி டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஷயோமி கிட்ட இருந்து. ஷயோமி ட்ரூ வயர்லெஸ் 2S என்ற இயர்ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறதா லீக்லேருந்து பார்க்க முடியுது. இந்த லீக்லேருந்து பார்க்கும்போது இது ஆப்பிள் ஏர்பட் போலயே டிசைன் கொண்டுள்ளது. ஆனால் பேரிங் பட்டன் முன்னாடி இல்லாமல் சைடில் இருக்கு. இந்த ஏர்பட் K30 ப்ரோவோட லான்ச் பண்ணக்கூடியதா ஒரு தகவல்களை பார்க்க முடியுது. இதே மாதிரி டெக் நியூஸ் டெய்லி நீங்கள் பார்க்க மறக்காமல் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.